தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார் செயல் தலைவர் நிதின் நபீன். டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்தில் மூத்த தலைவர்கள் முன்னிலையில் மனு தாக்கல். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க ஜனவரி 30ஆம் தேதி வரை கூடுதல் அவகாசம். கடைசி தேதி நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கால அவகாசத்தை பிப்ரவரி 9ஆம் தேதி வரை நீட்டிக்க வேண்டும். தமிழகத்தில் ஏற்கனவே ஜனவரி 30ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் தாவேகா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் அணைகளை கட்டவில்லை என்பது மிகப்பெரிய பொய். திமுக ஆட்சி காலத்தில் உப்பாறு, கருப்பாநதி, ராமநதி, அடவி நயினார் அணை, கடனாநதி உள்ளிட்ட 43 அணைகளின் பெயரை பட்டியலிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. சென்னையின் 6வது நீர்த்தேக்கத்திற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஒரு மாநிலத்திற்கு நிதி மேலாண்மை எவ்வளவு முக்கியமோ அதேபோல நீர் மேலாண்மை மிக முக்கியம். தமிழ்நாட்டில் நீர் வளத்தை மேம்படுத்துவதை பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. இப்பொழுது நீர் மேலாண்மையும் மிக மிக முக்கியம். அந்த நீர் மேலாண்மைக்கு மிக மிக அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு உணர்ந்து செயல்படக்கூடிய ஆட்சி தான் இந்த ஆட்சி. சுத்தி செம்பரம்பாக்க ஏரி, புழல் ஏரி, சோழவரம் ஏரி, பூண்டி ஆகியவை இருக்கு. இப்போ கூடுதலா மாமல்லன் நீர்த்தேக்கமும் அமைய போகுது. ஒரு நாட்டுக்கு நிதி மேலாண்மையைப் போலவே இப்பொழுது நீர் மேலாண்மையும் மிக மிக முக்கியம். அந்த நீர் மேலாண்மைக்கு மிக மிக அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு உணர்ந்து செயல்படக்கூடிய ஆட்சி தான் இந்த ஆட்சி. சுத்தி தாவேகா தலைவர் விஜயிடம் 2வது முறையாக சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை. கரூர் சம்பவத்தன்று தாமதமாக வந்தது ஏன், கூட்டம் அதிகமாக இருந்தும் தொடர்ந்து முன்னேறியது ஏன் என அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு துளைத்தெடுத்த அதிகாரிகள். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் காவல்துறை கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக விஜய் வாதாடியதாக தகவல். வாகனம் செல்லும் வழி உள்ளிட்ட விவரங்களை முறைப்படி பின்பற்றியதாக சிபிஐ விசாரணையில் விஜய் விளக்கம். காவல்துறை மீது விஜய் குற்றச்சாட்டு விடுத்த நிலையில் நம்பகத்தகுந்த ஆதாரங்களை கேட்கும் சிபிஐ அதிகாரிகள். கரூர் சம்பவத்தின் போது காவலர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தவில்லை என விஜய் வாதிட்ட நிலையில் சிபிஐ அதிகாரிகள் கேள்வி. கரூர் பெருந்துயரம் தொடர்பான குற்றப்பத்திரிகையில் தாவேகா தலைவர் விஜயின் பெயரை சேர்க்க திட்டம். பிப்ரவரி மாதத்தின் மத்தியில் முதற்கட்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய சிபிஐ திட்டமிட்டுள்ளதாக தகவல். நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த பெருந்துயரம் தொடர்பாக கரூர் தாந்தோன்றியம் உள்ள அலுவலகத்தில் சிபிஐ விசாரணை. 3 பெண் காவல் உதவி ஆய்வாளர்கள் உட்பட 9 காவலர்கள் ஆஜர். சம ஊதியம் கோரி 25வது நாளாக சென்னை கோட்டை நோக்கி அணிவகுக்கும் இடைநிலை ஆசிரியர்கள் கைது. சம வேளைக்கு சம ஊதியம் வழங்குமாறு முழக்கமிட்ட ஆசிரியர்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றிய காவல்துறையினர். சம வேளைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை அரசு நிறைவேற்றும் வகையில் போராட்டத்தில் இருந்து ஓய மாட்டோம். சென்னையில் 25வது நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் திட்டவட்டம்.
25வது நாளாக தொடரும் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தால் மாணவர்களின் கல்வி பாதிப்பு. யார் நலனிலும் திமுக அரசுக்கு அக்கறை இல்லையா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. பகுதி நேர ஆசிரியர்களுக்கான முக்கிய அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ள நிலையில் முதல்வருடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சந்திப்பு. தலைமைச் செயலகத்தில் உள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின் அலுவலகத்தில் அவசர சந்திப்பு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உரிமை கோரி டாக்டர் ராமதாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. பாமக சின்னம் கொடியை அன்புமணி பயன்படுத்த தடை விதிக்க கோரி சிவில் வழக்கு தொடர்ந்தார். மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக தமிழகம் வருகை. 22ஆம் தேதி அதிமுக பாஜக இடையே கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்து ஆகும் நிலையில் மற்ற கட்சிகளுடனும் ஒப்பந்தம் ஏற்படும் என எதிர்பார்ப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு சந்திப்பு. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் சந்தித்த நிலையில் அதிமுகவுடன் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை கூட்டணி அமைய வாய்ப்பு. சட்டமன்ற தேர்தல் நெருங்கிய நிலையில் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்திய சசிகலா. அதிமுகவில் சசிகலாவுக்கு இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறிய நிலையில் திடீர் சந்திப்பு. கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில்தான் அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்ப்பதற்கு பாஜக முயற்சி எடுக்கிறது. அதில் தப்பு ஒன்றும் இல்லை. பன்னீர்செல்வத்தை இணைப்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி தான் முடிவெடுப்பார் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விளக்கம். அவங்க ஒரு கூட்டணி தர்மத்தில் அவங்க இருந்தவங்கள கூப்பிட்டு சேர்த்துக்கணும்னு நினைக்கிறது தப்பு ஒண்ணு இல்லையே. கூட்டணி தர்மத்தில் வருவாரா? அது என்ன அதெல்லாம் பொதுச் செயலாளர் தான். நீ எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் அறிக்கையை மக்கள் நம்ப மாட்டார்கள் என அமைச்சர் கே.என். நேரு பேட்டி. மகளிருக்கு இலவச பஸ் பாஸ் என்கிற திமுகவின் திட்டத்தை காப்பி எடுத்து விட்டதாகவும் குற்றச்சாட்டு. அப்புறம் என்ன சொல்றீங்க அவருக்கு? நீங்க யாரும் நம்பலங்க, அவர் தேர்தல் அறிக்கை யாருன்னா நம்பல. அதை எப்படி பாக்குறீங்க? எல்லாம் 2003ஆம் ஆண்டில் ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து அரசு ஊழியர்களின் எதிர்காலத்தையே நிர்மூலமாக்கிய அதிமுக இப்போது ஏன் நீலிக்கண்ணீர் வடிக்கிறது? அரசு ஊழியர்களை கொச்சைப்படுத்துவதையே வாடிக்கையாக வைத்திருக்கும் பழனிசாமி ஏன் பதறுகிறார் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேள்வி. பரபரப்பான அரசியல் சூழலில் நாளை ஆளுநர் ஆர்.என். ரவியின் உரையுடன் தொடங்குகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர். ஆளுநர் உரையில் அரசின் கொள்கைகள், அரசு செயல்படுத்திய திட்டங்கள், புதிய அறிவிப்புகள் இடம்பெறும் என தகவல். தமிழ்நாட்டில் 500க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இருந்தும் தரமான கல்வி இல்லாத நிலை நீடிப்பதாக ஆளுநர் ஆர்.என். ரவி கருத்து. உயர்கல்வி படிக்கும் மாணவர்களில் சிலர் 2ஆம் வகுப்பு பாடங்களை படிக்க முடியாத நிலையில் இருப்பதாக ஆதங்கம். சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முதற்கட்ட சரிபார்ப்பு பணிகள் நிறைவு. 1,75,000 இயந்திரங்கள், 1,10,000 கட்டுப்பாட்டு அமைப்புகள், 1,16,000 விவிபேட் எந்திரங்களில் சோதனை நிறைவு. அவதூறு பரப்பியதாக 1 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கோரி எடப்பாடி பழனிசாமி மீது கே.சி. பழனிசாமி தொடர்ந்த வழக்கு. எடப்பாடி பழனிசாமி பதில் அளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மெட்ரோ ரயில்களில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கைகள் முறையாக ஒதுக்கீடு செய்யப்படுகிறதா? திடீர் சோதனை நடத்த மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
அரசு பேருந்துகளில் நீக்கப்பட்ட தமிழ்நாடு என்ற வார்த்தையை மீண்டும் சேர்க்க உத்தரவிடக் கோரிய வழக்கு. பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற வார்த்தை நீக்கப்பட்டது குறித்து அரசு விளக்கம் அளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திருப்பரங்குன்றம் சந்தனக்கூடு விழாவில் 50 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய கோரிய வழக்கு. விசாரணைக்கு உகந்ததல்ல என கூறி மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. மதுரை ஆரப்பாளையத்திலிருந்து பழனி செல்லும் அரசு பேருந்தின் டயர் வெடித்ததில் 20 பயணிகள் படுகாயம். விபத்தினால் மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரமாக போக்குவரத்து நெரிசல். பழங்குடியினர் சான்றிதழ் வழங்கவில்லை என்றால் ஆதார் கார்டுகளை அரசிடமே திரும்ப ஒப்படைத்து விடுவோம் என காட்டு நாயக்கர் சமுதாயத்தினர் போராட்டம். ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தின் முன்பு 3000க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இருந்து முழுவதுமாக விடைபெற்றது வடகிழக்கு பருவமழை. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மத்திய பாஜக அரசும் RSSம் நாட்டில் அதிகார மையப்படுத்துதலை ஆதரிப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கட்சி அதிகார பரவலாக்கத்தையே விரும்புவதாகவும் கொச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேச்சு. பீகார் மாநிலம் ஜதனாபாத் மாவட்டத்தில் நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த மாணவி தனியார் விடுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரம். உரிய விசாரணை மேற்கொள்ளவில்லை என கூறி முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் உருவ பொம்மையுடன் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். குடியரசு தினம் நெருங்குவதையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் கோலாகலமாக நடைபெற்ற அணிவகுப்பு ஒத்திகை. கடும் குளிரும் வீரதீர சாகசங்களை செய்த முப்படை வீரர்கள், கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்திய மாணவர்கள். குடியரசு தினத்தையொட்டி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் காசிகுண்ட் பகுதியில் ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு ஒத்திகை. ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிரவாத தாக்குதலை முறியடிக்கும் விதமாக மீட்பு பணிகளை செய்து ஆயத்தம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் லே லடாக் பகுதியில் திடீர் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 5.7 பதிவான நடுக்கம் காரணமாக வீதிகளில் தஞ்சமடைந்த மக்கள். அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு அணுகுமுறை முற்றிலும் தவறான ஒன்று. வர்த்தக ரீதியிலான அமெரிக்காவின் போரை எந்த நாடும் ஆதரிக்கவில்லை என்றும் இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் விமர்சனம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1360 உயர்ந்து 1,07,600 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலையும் கிலோ 8000 உயர்ந்து 3,18,000 ரூபாய்க்கு விற்பனை.